அந்த காலை ஈஸியாக ட்ராக் பண்ணலாம் மச்சான். எந்த ஏரியா? கரெக்டாக அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துட்றா. அவனுக்கு கால் பண்ண மிஸ் கால் கொடுத்துருக்கேன், திருப்பி கூப்பிட மாட்டேங்காண்டி. ஹலோ, நாங்க வந்துட்டோம். யாரு? நாங்கள் வந்துட்டோம்னா? ஹரிணி அண்ட் லாவண்யா ஃப்ரம் ஜிஆர்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காட்டாங்குளத்தூர். ஓ, வந்துட்டீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சாரி மச்சான், சொல்கிறேன். வண்டியை லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜிஆர்என் காலேஜ்ல இருந்து 2 பொண்ணுங்க ப்ராஜெக்ட் கிட்ட வந்திருக்காங்க. சேச்சா ஃபிகரானே தெரியல. இங்க வசந்த்ன்றது மேல மூணாவது இடம் பேச தெரியற மாதிரி தெரியல. அதுல இப்போ ஒருத்தி பேசினா தமிழே தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசினா மொக்கையா இருந்துச்சு. ஆளை பார்த்தா காகிதம் மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, கட் பண்ணு, கூப்பிடுறேன். லவண்யா? ஹரிணி. ஓ ஹாய், ஐம் லாவண்யா. இதான் ஹரிணி. இவளுக்கு தான் ப்ராஜெக்ட் கேட்டிருந்தேன். ரெடி ஆயிடுச்சா? இந்தாங்க. இது என்ன ப்ராஜெக்ட்? அதில் எழுதிருக்கேன், படிச்சுக்கோங்க. அப்புறம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களே, ஒரு சின்ன எமர்ஜென்சி இல்லைன்னா அப்புறம் கூட வாங்கிக்குவேன். எவ்வளவு? 2500. கொஞ்சம் கம்மியா கேட்டு பாருடி. ஏங்க, கம்மியாக தான் கேட்டிருக்கேன், குறைச்சா அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க. சரி. சில்லறையா இருக்கு. என்னோட சேவிங்ஸ் மணி. கரெக்டாக இருக்கும்ல? வேணும்னா எண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை பரவாயில்ல, அப்புறம் நான் வரேங்க. வேற ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன். இது பார்ட் டைம் வேலையா பண்றீங்களா? இல்லை, ஃபுல் டைம் இதான் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். எனக்கு தமிழ் நல்லா தெரியும். நான் ஒன்னும் கொஞ்சி கொஞ்சி பேசல. இது பெரிய அமுல் பேபி, இவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்களா? மூஞ்சி பாரு, ஜப்பான் மூஞ்சி. என்னடி வண்டி இது? தவளை மூஞ்சி மாதிரி இருக்கு. என்னடி கியூ ரொம்ப பெருசா இருக்கு. Hi Dee, why late? ப்ராஜெக்ட் வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு. வாங்கிட்டு வரவா? இல்ல எழுதிட்டு வர லேட் ஆயிடுச்சு. Oh, okay. உன்னோடது என்ன ப்ராஜெக்ட்? Well, it's just a bomb location finder. Bomb எவ்வளவு தூரத்துல இருக்கு, எவ்வளவு பவர்ஃபுல் ஆனது, அது எந்த நேரத்துல வெடிக்குங்கிற எல்லா டீடைல்ஸுமே it will show you. நீ மோப்பனா பின்னாடி போய் பாம்ப கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே இல்ல. இது நீ எப்போ வெடிப்பேன்னு காட்டு மாடா குண்டா. உன்கிட்ட போய் சொன்னேன். எஸ் சார். என்ன ப்ராஜெக்ட்னு பாத்துக்கோ. உள்ள பிரின்ஸ் கேட்டா மாட்டி முடிச்சிட்டு இருக்காது. தேவை இல்லாம இது கோய் கோயின்னு கட்டிக்கிட்டு இருக்கு. முதல்ல அதை ஆஃப் பண்ணி தொலை. சொல்றேன்ல. என்ன ஒவ்வொரு லெட்டரா காணாம போகுது, லைன் லைனா மறையுது. ஏ லவ், இங்க பாரு, எழுத்தெல்லாம் மறையுதுடி. என்னடி இது? அச்சச்சோ, எல்லாமே மறையுதுடி. ஒரு லெட்டர் காணாம போகுது. போச்சு போச்சு, என் 1500 ரூபா மொத்தமா போச்சு. 1500 ரூபாய் தான் கொடுத்தியா? என்னடி? அதுல 1500 ரூபா தாண்டி இருந்துச்சு. அது தெரிஞ்சு ஏதாவது பண்ணிட்டானா? ஐயோ, பிரின்சி கூப்பிடுதுடி. சமாளி. உனக்கு என்ன அங்க வந்து சொல்லணுமா? கம் ஃபாஸ்ட். என்ன ஓபனிங்ல 2 blank ஷீட் விட்டுருக்க? என்னது இது? ப்ராஜெக்ட். அதான் எங்க? அதுல தான் இருந்துச்சு. இதுல தான் இருந்துச்சா? அப்ப எங்க போச்சு? அப்புறமா அப்படியே மறைஞ்சு போச்சு. இடியட், என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுக்குள்ள? ஃபைனல் இயர் போற எப்பதான் இந்த சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிடைப்பானோ எனக்கு தெரியவே இல்ல. நீ ஒண்ணு செய், நேர வீட்டுக்கு போ. எவனாவது ஒருத்த வருவா, காப்பியை கொண்டு போய் அவங்கிட்ட நீட்டு, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எப்பதான் படிக்க போறியா தெரியல. இந்தா எடுத்து போ. கெட் அவுட். போச்சு, அடுத்து நம்ம தான். நெக்ஸ்ட். அவன் நல்லா ஏமாத்திட்டான்டி. பிரின்சி எப்படி திட்டுது பாத்தியா? அவனை என்ன பண்றேன்னு பாரு. என்ன விடுங்க சார், நான் சாகணும் சாகணும் சாகணும். வாழ்க்கையில முதல் லவ், அதுவும் ஃபெயிலியர்னா அப்படி எதுக்கு சார் நான் உயிரோடு இருக்கணும்? சரிதான் தம்பி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? வீரசேனா. வீரசேனா. உங்க பேர்லயே வீரம் எவ்வளவு அழகா பின்னி பணிஞ்சிருக்கு. வீரமான பேரை வச்சுக்கிட்டு இப்படி தற்கொலைங்கிற கோழத்தனமான முடிவுக்கு போறாமா நீங்க? தற்கொலை பண்ணிக்கிறது கோழத்தனம்? நீ யார் சார் சொன்னதே? எவன் சொன்னா? ஒரு தடவை பண்ணி பாக்குறியா?
அப்பதான் புரியும் எவ்வளவு கஷ்டம்னு. கோலத்தனம். இதுக்கு தான் இந்த மாதிரி கிளம்பலாம் பேசக்கூடாதுன்றது. இந்த ஃபீலிங்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு தான் சார் புரியும். நான் கிளம்புறேன் சார். தம்பி இருங்க, உங்களுக்கு என்ன ஒரு யூத் கிட்ட பேசணும் அவ்வளவுதானே. நான் உங்களை பேச வைக்கிறேன், அவசரப்பட்டு எதுவும் பண்ணிக்காதீங்க சரியா? அந்த ஸ்டீல் பிளான்ட் லோன் விஷயமா மேனேஜர் ஏதோ உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, ஆரம்பம் சார் அனுப்பிச்சாராம். ஓ வந்துட்டாரா? ஒரு 2 minutes வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வந்துடுறேன். ஓகே மேடம். எக்ஸாக்ட்லி சார், உங்க வேலையை தான் வந்திருக்கேன். பேங்க்ல தான் இருக்கேன். வீடு வேணாமா சார்? சார் 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 வீடு வேணும்ன்றானுங்க, வேணான்றானுங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் இஷ்டத்துக்கு மாத்துறதுக்கு இந்த மாசம் என்னடா பண்ணுவேன்? வேலை பாக்குறதுக்கு செத்தலாம் போல இருக்கு. என் பேரு சிமி. என் பேரு முகில். ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க? முகில்ன்றது அப்பா அம்மா எடுத்த முடிவு. ஜாலியா பேசுறீங்க. ஐ லைக் இட். தேங்க்ஸ். பாக்குறாங்க. இவ்வளோ ஷார்ப்பா? என்ன நீங்க? மனசு மாறினா பென்சில் கூட ஆயுதமா மாறும். ஓ சார், இனிமே பிரச்சனை இல்ல. இருக்காது. நம்ம பேசுறது இந்த பெரியவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி தள்ளி போய் பேசலாமா? போலாமே, எங்க வேணா போலாம். சொல்லுங்க, உங்க மனசுல என்ன படுதோ எல்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லவா? ஆமாங்க. சிமி, இந்த அக்கவுண்ட்ல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கான். இது ஏப்ரல் அக்கவுண்ட். நான் வந்து சொல்றேன். ஓகே சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. டெஃபினெட்லி. எவ்வளோ டீசெண்டா பேசுறீங்க. ஆனா இவ்வளோ தாடியை வச்சுக்கிட்டு நல்லாவா இருக்கு? குறைச்சிடுறேங்க. கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. சத்தியமா குறைச்சிடுறேங்க. நான் உங்க தாடி பத்தி சொல்லல, உங்க லவ்வ சொல்ல சொன்னேன். சிமி, மே மந்த் அக்கவுண்ட்லயும் இன்ட்ரெஸ்ட் சுத்தமா குறைஞ்சிருக்கே. 2% டிஃபரன்ஸ் தான். நான் வந்து பாக்குறேனே. என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோங்க. நைஸ். வேலை? அப்புசாமி கம்பெனில சேல்ஸுங்க. ஓ, கண்ணாடி விக்கிறீங்களா? வீடு வாங்கி விக்கிறேங்க. சாரிங்க. நல்ல வேலை. கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஜென்டலா பழகுறீங்க. இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கு? உண்மைதாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போதைக்கு உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு என்கிட்ட எப்போ பேசணும்னு தோணாலும் ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. சரிங்க. நம்பர்? ஓகே, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நாளைக்கு லஞ்ச் ஹவர்ல வந்தீங்கன்னா நிறைய பேசலாம், கொஞ்சம் ஃப்ரீயா மீட் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸாக்ட்லிங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்பவே செத்துடலாம் போல இருக்குங்க. பாத்தீங்களா, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குங்க. நடுவில் ஏதாவது டிஸ்டர்பா ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன நினைச்சுக்கோங்க. நான் சொன்னதையே நினைச்சுக்கோங்க. எல்லாம் சரியாயிடும். ஓகேவா?